ரேவதியும் தங்கராசும் விருந்துக்கு வந்திருப்பாங்க. கோமதியும் தடபுடலாம் சமைச்சிருப்பாங்க. மீனாராஜி மலர்மதின்னு எல்லாருமே கோமதியோட உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அதனால ராஜலட்சுமியை மட்டும் உட்காந்து சாப்பிட சொல்லுவாங்க. எல்லாருமே சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு, இப்படி ஒரு பிரியாணியை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு ரேவதியும் சொல்லுவாங்க. தங்கராசு எப்படி இருக்கு தம்பி, நீங்க ஒண்ணுமே சொல்லலையேன்னு கோமதி கேட்டதும் என்னமோ சொல்லுவாங்களே, இதை செஞ்சு கொடுத்த கைக்கு தங்க வளையல் போடலான்னு. இப்படி ஒரு அருமையான சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாது. கோமதி, நீங்க வேற சும்மா இருங்க தம்பி, தங்க வைக்கிற வலையில தங்க வளையல் போடுவீங்களா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள ராஜலட்சுமி, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதான், தங்க வளையல்லாம் போட மாட்டாரு. கேட்கவே இல்லையே. ராஜலட்சுமி, நானும் நல்லாவே சமைப்பேன். நான்லாம் முன்னாடி ஒரே ஆளா அத்தனை சமையலையும் சமைச்சிருவேன். நீங்களாச்சும் இத்தனை பேர் சேர்ந்து சமைச்சீங்க. ரேவதி உடனே, நீ தான் அண்ணி வந்ததுல இருந்து சமையல் கட்டு பக்கமே போகலையேமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் நான் தானே சமைப்பேன், ஏன் நீ சாப்பிட்டதே இல்லையா என் சமையல? நானும் ஒரு நாளைக்கு சமைக்கிறேன் பாரு அப்படின்னு சொன்னதும் கோமதி, இன்னைக்கே சமைக்கலாமே, இன்னைக்கு நைட்டு நீங்க சமைங்க, நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னதும், இன்னைக்கு சமைக்கல, இன்னொரு நாள் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த உடனே தங்கராசுக்கு போன் வர, உடனே கிளம்பணும், சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம கிளம்பலாம் ரேவதி அப்படின்னு சொன்னதும் ரேவதி முகமே வாடி போயிரும். மீனாவும் தங்கராசு கிட்ட, அண்ணா அவங்க இன்னைக்குதான் வந்திருக்காங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகட்டுமே, வேணும்னா நீங்க வேணா அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள கோமதி, என் தம்பி என்ன வேண்டாம் நான் சொல்ல போது, என்ன தம்பி நீங்க வேணா வேலையை முடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் ரேவதி இங்க இருக்கட்டும் அப்படின்னு கோமதி சொன்னதும் மறுக்க முடியாம தங்கராசும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு சாப்பிட்டுட்டு. இப்பதான் ரேவதிக்கு நிம்மதியா இருக்கும். கோமதியை பார்த்து நன்றின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே கோமதிய மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சவங்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தாங்க. அதுக்காக மீனா ராஜியெல்லாம் குறையே சொல்ல முடியாதுங்க. அவங்களுமே கோமதிக்கு ஏத்த மாதிரி கலகலன்னு நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு குடும்பம்னா இப்படி தாங்க இருக்கணும். பாண்டியன் வீட்லயும் பிரச்சனைக்கு குறையே கிடையாதுங்க. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நடுவுல அந்த குடும்பம் கலகலன்னு இருக்குன்னா அதுக்கு காரணம் மீனாவும் கோமதியும் தாங்க. எனக்கு மாமியார் மருமகளா மீனாவையும் கோமதியும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஜோடியை பிடிக்குமா, இல்ல ராஜியும் கோமதியும் பிடிக்குமா? எந்த ஜோடி பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தங்கராசு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிடும். ரேவதியை கூப்பிடுறதுக்காக அங்க வரும்போது கரண்ட் இருக்காது வீட்டுல. அதனால சுரேஷும் பாக்கியராஜும் வெளியில வாசல்ல உட்கார்ந்துருப்பாங்க. காரை விட்டு இறங்கின தங்கராசு, என்ன வீட்டுக்குள்ள சிரிப்பு சத்தம் கேக்கு, நம்ம வீட்டுல இருந்தா கேக்குது. நீ சுரேஷ், ஆமா மாமா, நம்ம வீட்டுலதான் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, எல்லாருமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும், என்னது குடும்பமா இது, வெளியில வரைக்கும் கேக்குது சிரிப்பு சத்தம், அக்கம் பக்கத்துல என்ன நினைப்பாங்க? உடனே பாக்கியராஜ், என்ன நினைப்பாங்க, சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தங்கராசுக்கு புரிய போகுதா என்ன? இப்போ வேடிக்கைய பாருங்க. தங்கராசு, பாக்கியராஜ், சுரேஷ் 3 பேரும் உள்ள போய் நின்னு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஆண்களை பத்தி பெண்களை பத்தி சாதாரணமா பொதுவா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள கரண்ட் வந்துடும். கரண்ட் வந்ததும் அப்பதான் பாப்பாங்க அங்க மாப்பிள்ள நிக்கிறத. உடனே, மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமியும் கூப்பிடுவாங்க. ராகவனும் வெளியில இருந்து வருவாரு. என்னமா எங்க போயிட்டீங்க? மாப்பிள்ள, நான் வந்திருக்கேன், அது கூட தெரியாம நீங்க எங்க இருந்தீங்க? இல்ல மாப்பிள்ள, அந்த கரண்ட் டிரான்ஸ்பார்மர்ல ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க, அதை எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, நானும் அங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆமா, என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. பொதுவா எல்லாரையும் பத்தி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னதும், இல்லையே அப்படி இல்லையே, ஆண்கள் இல்லைன்னா இருக்கவே முடியாதுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்க. இல்லையா, அப்படி யாரும் பேசல அப்படின்னு சொல்லி மதியம் சொல்லுவாங்க. ஆனாலும் தங்கராசு கேட்க மாட்டாரு. உடனே கோமதி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிடுவோம், நீங்க பேசின மாதிரியே நாங்க பேசி இருந்தோம்னாலும் அதுதானங்க உண்மை. பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க தம்பி, ஒரு வாரத்துக்கு ரேவதியும் குழந்தைங்களையும் இங்க விட்டுருங்க, நீங்க உங்க வீட்டுல இருங்க, அப்பதான் உங்களுக்கு பொண்டாட்டியோட அருமை தெரியும். இப்படி எல்லாம் பேசுறத பார்த்ததும் ராகவனும் ராஜலட்சுமியும் வாயடைச்சு போயிருவாங்க. மாப்பிள்ள, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரேவதி இப்பவே கிளம்புமா, இதோ கிளம்பிட்டேம்மா, அம்மா நான் வரேன், அப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. உடனே ஒரு நிமிஷம் யோசிச்ச தங்கராசு, இல்ல வேண்டாம், நீ வர வேண்டாம், நீ இங்கேயே இரு, குழந்தைங்களையும் நான் கூட்டிட்டு வரேன். உடனே ராகவன், ஐயோ மாப்பிள்ள, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அவங்க தெரியாம ஏதோ பேசிட்டாங்க, அதெல்லாம் ஒன்னும் தெரியாம பேசல, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசியிருக்காங்க. இதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிறேன், நான் கோச்சுக்கிட்டெல்லாம் போகல, அடுத்த வாரம் வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன் ரேவதிய. ரேவதி நீ இங்கேயே இரு ரேவதி, நான் குழந்தைங்களையும் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ரேவதி ஒரு வாரம் அந்த வீட்டுல தான் இருக்க போறா அப்படிங்கறத நினைச்சு பார்த்ததும் பாக்கியராஜ் அவ்வளோ சந்தோஷப்படுவாரு. அவரோட கண்ல இருந்து தண்ணியே வந்துடும். ராஜலட்சுமிக்கும் ராகவனுக்கும் கூட சந்தோஷமா இருந்தாலுமே பாக்கியராஜும் மலரும் மட்டும்தான் அதிகப்படியா சந்தோஷப்படுவாங்க.